நாங்கள் அந்த பயோஸ்பியர் என்ற பாடத்தை பார்க்கலாம். பயோஸ்பியர் என்ற பாடத்துல முதலாவது நாங்கள் இந்த பாடத்துல வரக்கூடிய முக்கியமான லேர்னிங் அவுட்கம்ஸ், என்ன லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்குன்றதை நாங்கள் பார்க்கணும். இந்த பாடத்துல எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது நீங்கள் இந்த ஆர்கானிசம்ஸ், லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்றது அல்லது கிளாசிஃபை பண்றது, சம்பந்தமான ஒரு ஐடியா வச்சுட்டு கொண்டு மட்டும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன் அதை நாங்கள் அப்படி செய்ய வேணும், என்னதுக்காக அந்த ஆர்கானிசத்தை நாங்கள் கிளாசிஃபை பண்ணணும், மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர் இன் அவர் எர்த். என்ன அந்த அவ்வளவு உயிரினங்களை பற்றியும் படிக்கிறதுன்றது எங்களுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அந்த உயிரினங்களை பற்றி படிக்கிறதா இருந்தா ஏதோ ஒரு என்ன ஒரு ஓர்டர்ல வச்சு கொண்டு படிக்கிறது உங்களுக்கு சுவம். அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கிளாசிஃபிகேஷன் என்ற அந்த பகுதி. அது எப்படி கிளாசிஃபிகேஷன் செய்யலாம், கிளாசிஃபிகேஷன் என்னென்ன மேட்ல கிளாசிஃபிகேஷன் செய்யப்படுது. இந்த கிளாசிஃபிகேஷன் பயணியர்ஸ், அந்த பயணியர்ஸ்ன்றது யார் முதன்மை உருவாக்கினாக்கள் அந்த கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தது. அதை அப்புறம் டெவலப் பண்ணி இப்போ இன்றைக்கு நாங்கள் ஸ்டடி பர்பஸுக்காக நாங்கள் இந்த அனிமல்ஸையோ அல்லது பிளான்ட்ஸையோ கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். அது யாரால முன்வைக்கப்பட்டதுன்ற சம்பந்தமா தெரியும். இப்போ ஒவ்வொரு பிளான்ட் குரூப்புக்கும் ஒவ்வொரு அனிமல் குரூப்புக்கும் உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை வச்சு கொண்டு தான் நாங்கள் அதை என்ன செய்யறோம்னு சொன்னா கிளாசிஃபை பண்றோம். அப்போ அந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வேணும். ஒரு அனிமல் ஃபீச்சர், ஒரு அனிமல் குரூப் சொன்னா அந்த அனிமல் குரூப்புக்குரிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு ஒரு 2-3 ஃபீச்சர்ஸ் சொல்லக்கூடியவர்களா நீங்க இருக்க வேணும். அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் அதே மாதிரி. இப்போ அது ஒரு லேர்னிங் அவுட்கமா பார்க்கலாம். ரைட். அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசம் சம்பந்தமா அந்த ஆர்கானிசம் எந்த குரூப்போட சேர்ந்திருக்கு, ஏன் அந்த குரூப்ல வைக்கப்பட்டிருக்கின்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்படுது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆர்கானிசத்தை நாங்கள் எப்படி நேம் பண்ணி அதை கோல் பண்ணி அதை எப்படி அதை பேர் வைக்கிற முறை ஒன்று இருக்கு. பைனோமியல் நோமென்கிளேச்சர் சொல்றது. அந்த பைனோமியல் நோமென்கிளேச்சர் என்ன, அதுல என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கு இருக்கு. அதுல நாங்கள் ஒரு பைனோமியல் நோமென்கிளேச்சர்ல ஒரு அனிமலுக்கு ஒரு பிளான்ட்டுக்கு பேர் வைக்கல, அதை பேர் எழுத வைக்கல, என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் பண்றதுகள்லாம் எழுதுறாங்க. சரிதானே? அந்த விடயங்களை நீங்க பார்க்கவும். சரியா? ரைட். அப்ப அதே தான் அதையும் நாங்கள் இந்த பாடத்துல பார்க்க இருக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப இதுதான் எங்களோட முக்கியமான எங்களோட லேர்னிங் அவுட்கம். சரிதானே? தி வேர்ல்ட் ஆஃப் லைஃப் இது உங்களோட பாடத்திட்ட தலைப்பு. ஒரு பேக்ரவுண்ட்ல பாருங்க, உங்களுக்கு ஒரு டீப் சி, அந்த டீப் சி அல்லது ஒரு ஓஷன் ஒரு பகுதியில் எடுக்கப்பட்ட அதுல பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான ஃபிஷஸ், எத்தனை விதமான வேறு அந்த கோரல் பாலிப்ஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே எவ்வளவு விதமான அனிமல்ஸ் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் பிளான்ஸ், இந்த பிளான்ஸ் டைப்பும் இப்படித்தான் நிறைய டைவர்சிட்டியை கொண்டதாக இருக்கும். இப்போ இதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போறோம் என்று சொன்னால் இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு கொண்டு வரோம். இப்போ அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் என்ற அந்த கன்செப்ட் ஏன் உருவாயின்னு பார்த்தீங்கன்னா, டுடே பாருங்க அபவுட் 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் ஆஃப் லிவிங் இந்த திங்ஸ் பூமியில இருக்குன்னு சொல்லப்படுது. பூமியில 8.7 மில்லியன் உயிரினங்கள், அதாவது உயிரினங்கள் வாழ்வதாக கணிப்பிடப்பட்டிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா there is great diversity among these organisms. அதற்கிடையில் நிறைய வேறுபாடுகள், டைவர்சிட்டினா what is diversity, நிறைய வேறுபாடுகள் காணப்படுது என்று சொல்லுது. Once these organisms are grouped, it is easy to study them and use them for different purposes. அப்ப இதை நாங்கள் ஏதோ ஒரு வடியில குரூப் பண்ணி ஸ்டடி பண்ணுவோம், குரூப் பண்ணி வைப்போமா இருந்தால் எங்களுக்கு ஒரு ஈஸி, அதை நாங்கள் ஸ்டடி பண்றது ஈஸியா இருக்கும். அந்த நோக்கங்களுக்காகவும் நாங்கள் குரூப் பண்றோம். சரியா? ரைட். அதைத்தான் இப்ப நாங்கள் இந்த கிளாசிஃபிகேஷன் கான்செப்டுக்கு கொண்டு போறோம். குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் into different levels based on their common characteristics is known as classification. இப்போ இந்த லிவிங் திங்ஸ், இந்த லிவிங் பீங்ஸ் எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஐடியா வச்சுக்கொண்டு அது காமன் கேரக்டரிஸ்டிக்கை வச்சுக்கொண்டு குரூப் பண்றதான் நாங்கள் சொல்ல போறோம் கிளாசிஃபிகேஷன். இதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன் ஐடியா வருது எங்களுக்கு. சரி, கிளாசிஃபிகேஷன் ஐடியா. ஓகேயா? ரைட். அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் இந்த ஐடியா விளக்கம் உங்களுக்கு வந்தது. அப்போ எல்லா அனிமல்ஸை பற்றியும் எல்லா பிளான்ட்ஸை பற்றியும் எங்களால் ஒரு ஐடியா படிக்கலாது. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம், படிக்கிற விடத்தை ஈஸி ஆக்குறதுக்காக இதை குரூப் பண்ணி வச்சுட்டு படிக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது நாங்கள் உங்களோட பீரியடிக் டேபிள் மாதிரி தான். பீரியடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 118 எலிமெண்ட்ஸை ஏதோ ஒரு அடிப்படையில் அங்கே நாங்கள் குரூப் பண்ணி வச்சிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்யறோம், இந்த பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் குரூப் பண்ண போகிறோம். சரியா? இப்படி குரூப் பண்ணுறதால இல்லை கிளாசிஃபை பண்ணுறதால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். சரி, ரைட்.
முதல்ல சொல்றேன் ஈஸி டு ஸ்டடி அபவுட் ஆர்கானிசம்ஸ். அப்போ அதில் பற்றி படிச்சு கொடுறது எங்களுக்கு ஷோ. சும்மா நாங்கள் ஒரு இன்செக்டை பற்றி படிக்கிறோம்னா இன்செக்ட்லயே எத்தனையோ மில்லியன்ஸ் ஸ்பீசிஸ் இருக்குது இன்செக்ட்ல மட்டுமே. கிட்டத்தட்ட இந்த ஏர்த் பாப்புலேஷன்ல 70% வந்து இன்செக்ட்ஸ் தான் சொல்லப்படுது. ஏர்த்ல இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசத்தின் பாப்புலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 70% வந்து இந்த இன்செக்ட்னு சொல்லப்படுது. இன்செக்ட்லயே இவ்வளோ அணுக்கள் அடங்காத இன்செக்ட் இனங்கள் காணப்படுது. சரி, அப்போ அதில் பற்றி எல்லாம் படிக்கணும்னா எங்களுக்கு சரியான கஷ்டம். அப்போ அதுக்காக என்ன செய்ய அவையை நாங்கள் குரூப் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு உங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு ability to identify specific distinguishable characteristics of a given organism. ஒரு தரப்பட்ட ஆர்கானிசத்தை வச்சுக்கொண்டு அதில் காணப்படக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு அதில் கேரக்டரிஸ்டிக் வச்சுக்கொண்டு அதை எங்களால் டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது இந்த அனிமல் குரூப்பை சேர்ந்தது அல்ல இது இந்த பிளான்ட் குரூப்பை சேர்ந்தது, அதில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, அப்படி அதை டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அபிலிட்டி எங்களுக்கு கிடைக்கும். அது அடுத்த ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது சொல்ற பாருங்க, ability to get an idea about the whole biosphere by studying about few selected organisms without studying each and every organism. உங்களை பிளான் பண்ணுங்க. அப்ப இந்த பூமியில கூட எல்லா உயிரினங்களை பற்றி உங்களால படிக்கிறார். ஆனா அதெல்லாம் குரூப் பண்ணி போட்டு அந்த குரூப்போட இயல்பை படிக்கல என்ன செய்யலாம், அந்த கொமன் குரூப்பை வச்சுக்கொண்டு அந்த ஆர்கானிசத்தின் இயல்புகளை எங்களால ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படிக்கிறோமா நாங்க படிக்கிறோம்னா எங்களுக்கு ஆயுள் காலம் காணாது. அப்போ அப்படி என்ன செய்யலாம், அதே குரூப் பண்ணி போட்டோம் அந்த குரூப்புக்குரிய சில காமன் ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்தோம்னா எங்களுக்கு படிக்கிற சுகம். அடுத்த இன்னொரு விஷயம் சொல்ற ability to reveal the relationship between the different groups in of organisms. அப்போ இந்த ஆர்கானிசத்துக்கு இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்கானிசத்தோட ரிலேட்டட் தான் இன்னொரு ஆர்கானிசம் வந்து இருக்கு. எவல்யூஷன் தியரி அதான் சொல்லுது. நீங்க கிரேட் 9ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவல்யூஷன் ஒரு பாடம் பார்த்துனீங்களா? அதுல பார்த்துருப்பீங்க என்ன அதுல என்ன மாதிரி இந்த எவல்யூஷன் நடந்ததுன்னு சொல்லி. இந்த எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் எங்களால ஈஸியா அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது இன்னும் ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு. அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வித் எக்கனாமிக்கல் யூசஸ் ஆஃப் ஹியூமன். அதே நேரத்தில் எங்களுக்கு எக்கனாமிக்கலா எங்களுக்கு வேர்த்தான இல்லை எக்கனாமிக்கலா எங்களுக்கு பெனிஃபிட் ஆயிருக்கக்கூடிய அதில் படிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எல்லாத்தையும் படிக்க வேண்டியதோ இல்லைன்னா எங்களுக்கு எக்கனாமிக்கலா எது எங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும், அது எங்களுக்கு டே டு டே லைஃப்ல எது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதில் பற்றி படிக்கிறது சுகமா இருக்கும். எல்லா ஆர்கானிசத்தையும் பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இதுதான் என்ன இந்த ஆர்கானிசத்தை கிளாசிஃபை பண்றதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ். இது ஒருக்கா கேட்டிருந்தவே இந்த எக்ஸாம்பிள் ப்ரொவின்சியல் லெவல் எக்ஸாம்பிள் இப்போ கிளாசிஃபிகேஷன் செய்யறதால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, இல்லை 2 அல்லது 3 நீங்க சொன்னீங்கன்னா ஓகே சரிதானே. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த இதை எப்படி கிளாசிஃபை பண்ற மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ்ல நாங்கள் கிளாசிஃபை பண்ணலாம். இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் அல்லது டாக்ஸானமின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபாதர் ஆஃப் சயின்ஸ் சொல்ல அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்து அந்த கான்செப்ட் உருவாகி இருக்கு. அரிஸ்டாட்டில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான கிளாசிஃபிகேஷன் மெத்தட் வந்து எங்களுக்கு சொன்ன, அதாவது அந்த ஆர்கானிசத்தை பிரிக்கக்கூடிய சரியானு சொல்லக்கூடாது, ஏன்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கிளாசிஃபிகேஷன் மெத்தட் முதல்ல சொன்னது வந்து அரிஸ்டாட்டில் தான். அவர்கிட்ட சிம்பிளா அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும்னா இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பிரிக்கிற அப்படி என்ன அதே மாதிரி தான் இருக்கட்டும். அதே பிளான்ஸ் அனிமல்ஸ் அதே மாதிரியான. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்தாக்கள் கரோலஸ் லினிஸை பற்றி சொல்லியிருக்கணும் நம்மளோட புக்கில், ரோபர்ட் விட்டாகரை பற்றி சொல்லியிருக்கணும், கால் ஊசை பற்றி சொல்லியிருக்கணும். இவையெல்லாம் என்ன இந்த கிளாசிஃபிகேஷன் சம்பந்தமாக அப்பப்போ சில முக்கியமான தியரிகள் எங்களுக்கு தொண்டாக்கள். இதில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறகு வந்த பிரிவில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அனிமல்ஸ் அப்படின்பா, அனிமல்ஸ் என்ற ஒரு குரூப், பிளான்ட்ஸ் என்ற குரூப், மைக்ரோ ஆர்கானிசம் இன்னொரு குரூப், அது இன்னொரு கிளாசிஃபிகேஷன். அப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு சொன்ன மெத்தடுகளை நாங்கள் பின்பற்றி வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பின்பற்றி இருக்கிற மெத்தட் வந்து அந்த டொமைன் சிஸ்டம் வந்து அது வந்து அது கால் ஊசால உருவாக்கப்பட்ட உண்டு. அதுண்ட முன்னோடியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கரோலஸ் லினியஸ் அவற்றை அந்த கைடன்ஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு அதுல சில மாடிஃபிகேஷன் செய்து போனோம்னா இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் செய்யற மெத்தட்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் 2 விதமா கிளாசிஃபிகேஷன் செய்யலாம். இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல போய் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்னா பிள்ளைகளை நாங்கள் டக்குனு கேட்டகரைஸ் பண்ண சொன்னா டக்குனு சொல்லுவோம், என்ன பாய்ஸ் எல்லாம் இங்கே வாங்க கேர்ள்ஸ் எல்லாம் இங்கே வாங்க சொல்லி டக்குனு பிரிக்கக்கூடியதா இருக்கும். நாங்கள் ஒரே ஒரு ஃபீச்சரை மட்டும் வச்சுக்கொண்டு கேர்ள் பாய் இயல்பு மட்டும் வச்சுக்கொண்டு டக்குனு பிரிக்கிறோம். அது ஒரு கிளாசிஃபிகேஷன். அல்லது ஒரு டோல் ஷோர்ட்ன்றதை வச்சுக்கொண்டு டக்குனு அப்படி ஒரு கிளாசிஃபிகேஷனை செய்யலாம். சரியா, ஏதோ ஒரு பர்டிகுலர் இயல்பை வச்சுக்கொண்டு அப்படி குரூப் பண்ற மெத்தட் ஒன்று இருக்கு. அதுதான் நாங்கள் சொல்ல போறோம் ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் சொல்றது. சரிதான். நாங்கள் ஹிஸ்டரியை பார்த்துட்டு வந்தோம்னா தெரியும் அரிஸ்டாட்டில் இந்த 4 BC
introduced the first scientific classification of organisms. அரிஸ்டோட்டில் முதல் எங்களுக்கு தந்தார். சரி, அதுக்கு பிறகு வந்து வருதான்னு பார்த்தீங்க சொன்னேன் கார்லோஸ் லின்னேயஸ் in 18th AD or before Christ or after Domini. ஏன்னா அது கிறிஸ்துவுக்கு பின் introduced a successful classification. அப்போ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸுக்கு முதல் இவற்றை மெத்தட் தான் பொதுவாக யூஸ் பண்ணி கொண்டு இருந்தது. சரி ரைட், அது கார்லோஸ் லின்னேயஸ் காலத்தில். சரியா, அவர்கிட்ட வந்து all organism including human is classified into 2 methods. இந்த அடிப்படைகள்ல அவர்கள் என்ன செய்யணும்னா 2 அடிப்படைகளை பிரிக்கலாம். ஒன்று ஆர்டிஃபிஷியல் ஒன்று சொல்ல போறீங்க ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன். ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் நான் இப்போ சொன்னேன் ஏதாவது ஒரு இயல்பை மட்டும் வச்சுக்கொண்டு அதை குரூப் பண்ணிக்கொண்டு போறோம். ஒரு கிளாஸ் ரூம்ல கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து பிரிக்கிற ஒரு மெத்தட், ரைட்? அதான் ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் சொல்றோம், ரைட்? அதே போல இன்னும் ஒன்று இருக்கு நேச்சுரல் கிளாசிபிகேஷன் சொல்றோம். அது ரெண்டு பார்ப்போம். சரி, அப்போ எங்களுக்கு 2 விதமான கிளாசிபிகேஷன் இருக்குது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன், அடுத்தது நேச்சுரல் கிளாசிபிகேஷன். இப்போ ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி போட்டேன். ஏதாவது ஒரு இயல்பை மட்டும் வச்சுக்கணும். ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன் என்றால் ஏற்கனவே ஏதாவது ஒரு இயல்பை மட்டும் வச்சுக்கொண்டு அந்த ஆர்கானிசத்தை நாங்கள் குரூப் பண்றது. சரியா, எப்படி என்று சொன்னா இப்ப நான் சொன்னேன், இப்ப கேர்ள் அண்ட் பாய், என்ன டோல் ஷோட், அப்படி என்ன பிளாக் ஒயிட், அப்படிலாம் பிரிக்கலாம் தானே. அதான் அப்படி கிளாசிபிகேஷன் செய்யறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிளாசிபிகேஷன். Features such as the presence of absence of locomotive appendages of organisms and habitats, etc. அப்படி இப்படி சொல்றோம். Whenever the animals have wings, do not have wings. விங்ஸ் உள்ளவை விங்ஸ் இல்லாதவை. அப்படி பாத்தீங்கன்னா விங்ஸ் உள்ளவை விங்ஸ் இல்லாத பிரிக்கைகளை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன காக்ரோச்சும் ஒரு குரூப்புக்கு வரும், க்ரோவும் ஒரு குரூப்புக்கு வரும், பேட்டும் ஒரு குரூப்புக்கு வரும். சரியா, விங்ஸ் இல்லாத பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வரப்போகுது. அப்ப இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குங்கிறப்ப அங்கே மன்னிக்கும். It does not depict the evolutionary relationship among the organisms. இது வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் சொன்னா என்னென்ன அப்படியே ஒரு அந்த உயிரினம் வந்து உருவாகி எப்படி படிப்படியாக அது வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு, இன்றைக்குள்ள நிலையை அடைஞ்சிருக்குன்னு நாங்கள் சொல்றதால எவல்யூஷன். நாங்கள் எவல்யூஷன் அப்படி கேள்விப்பட்டிருக்கோம் நினைக்கிறோம் கிரேட் 9th. ஆனா ஆரம்பத்துல ஏதோ ஒன்று சிறிய ஆர்கானிசம் தான் உருவாகிருக்கு. அது பிறகு காலப்போக்குல படிப்படியான மாற்றங்களுக்கு உள்ளாகி வேறொரு நிலைமைக்கு மாறி இன்றைய உள்ள நிலைமை வந்திருக்கு. நீங்க இந்த இதே வெரி குட் எக்ஸாம்பிள் கூட அண்மை காலங்களில் வந்திருக்கிற இந்த கொரோனா வைரஸ். ஆரம்பத்தில் சொன்னாங்க கொரோனா வைரஸ் என்று சொன்னாங்க, அல்பான்னு சொன்னாங்க, பீட்டான்னு சொன்னாங்க, இப்ப டெல்டான்னு சொன்னாங்க. சரியா, இப்ப டெல்டா முடிஞ்சு இப்ப கேமா முடிஞ்சு இப்போ ஒன்று வந்திருக்கு சிஐவிஎன் சொல்றாங்க. சிஐவிஎன் சொல்றாங்க புது. அது இன்னும் ஒரு வேரியன்ட். அதனால ஒன்னுல இருந்து ஒன்று என்ன செய்யுதுன்னு சொன்னா முடிவை பண்ணி கொண்டு வருது. எதாவது சொல்றோம் என்ன நாங்கள் இந்த எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்னு சொல்றோம். எவல்யூஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கிறதா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் பிளான்ட்ஸ் கேன் பி குரூப் அஸ் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்பல் பிளான்ட்ஸ் வந்து பிரிக்க போறீங்க அண்ட் பாய்சனஸ் பிளான்ட்ஸ் வந்து பிரிக்கிறீங்க. ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமே இந்த அலங்கார தேவைக்காக பயன்படுத்துறது, ஹெர்பல்ன்றது மூலிகைக்காக பயன்படுத்துறது, அடுத்தது பாய்சனஸ் பிளான்ட்ஸ். இது ஒரு குரூப், இது ஒரு கேட்டகரைஸ். இது சரியான முறையா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன இது ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸா இருக்குது, சில நேரம் பாய்சனஸ் பிளான்டாயும் இருக்கு. சில பூக்கள் பார்த்தீங்கன்னா அழகாயும் இருக்கும், அதே நேரத்தில் என்ன நச்சுத்தன்மையானதாயும் இருக்கும். அப்போ அது உங்களுக்கு ஒரு பொருத்தம் இல்லாது. அதே மாதிரி அனிமல்ஸை குரூப் பண்ணி காட்டுறப்ப இருக்கும். அனிமல்ஸ் கேன் பி குரூப்ட் அஸ் அனிமல்ஸ் வித் விங்ஸ் அண்ட் வித்வுட் விங்ஸ். இப்போ நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் நீங்க எடுக்கலாம். என்ன காக்ரோச்சும் வரப்போகுது, மொஸ்கிட்டோவும் வரப்போகுது, க்ரோ வரப்போகுது, கிரேன் வரப்போகுது, எங்களோட பேட்டும் அதுக்கெல்லாம் வரப்போகுது. இது இருக்கக்கூடிய வீக்னஸை பற்றி அடுத்தது சொல்லுவேன். இந்த ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு ஏன் பொருந்தாது என்பது சொல்றேன். ஒன்று இதில் நான் ஏற்கனவே சொன்னா நம்மளுக்கு வர இந்த எவல்யூஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு காட்டாது. அப்போ அது ஒரு பிரச்சனை. அடுத்தது ஒரு காமன் ஃபீச்சர் எடுத்துக்கொண்டு பிரிக்கல என்ன ஒரு குரூப்புக்கு வாரம் இன்னொரு குரூப்புக்கு ஏன் வர பார்க்கும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரிதான். இப்போ இதுதான் இதுல இருக்கக்கூடிய வீக்னஸ். அப்போ அதனால ஆர்டிஃபிஷியல் கிளாசிஃபிகேஷன் என்பது ஒரு டெம்பரரி தேவைக்காக மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். சரி, நிரந்தரமா ஒரு ஸ்டடிஸை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கு இது அவ்வளவு எங்களுக்கு பொருத்தம் இல்லை. பாருங்க, அண்டர் த கிரைட்டீரியா ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் விங்ஸ் இன் தி அபோவ் எக்ஸாம்பிள்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் போத் ஆர் இன்க்ளூட் இன்டு a single group. பிரச்சனை அது எக்ஸாம்பிள். பேர்ட்ஸ் விங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேர்ட்ஸும் அதுக்கு வரும், இன்செக்ட்ஸும் அதுக்கு வரும்.
ஆனால் பேர்ட்ஸும் மீன்ஸ் இன்செக்ட்ஸும் உண்டோ இல்லை. இந்த பேர்ட்ஸுடைய அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறு, இன்செக்ட் ஸ்ட்ரக்சர் வேறு. பேர்ட்ஸ் எல்லாம் பேக்போனோட இருக்குது. இது வந்து எங்களோட இன்செக்ட்ஸில் பேக்போனை பற்றி கதைக்கவே இல்லை. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து வார்ம் பிளட்னு சொல்லுவோம், இது வந்து கோல்ட் பிளட். அப்போ கணக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஆனால் அப்போ இது வந்து என்ன ஒரு டெம்பரரியாக ஒரு சில தேவைகளுக்காக மட்டும் பிரிக்கலாமே தவிர இதுலேருந்து எங்களுக்கு ஒரு கண்டினியூவாக ஒரு ஸ்டடியை செய்யறதுக்கு இது அவ்வளோ பொருத்தம் இல்லை. அது முதலாவது உங்களுக்கு விளக்கு. சரியா? பட் அதுதான் விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். பேர்ட்ஸையும் இன்செக்டையும் விளங்கப்படுத்துகிறேன். பட் தே பிலாங் டு 2 groups when considering evolutionary relationships. நான் சொன்ன அதே மாதிரி எவல்யூஷனை வச்சு கொண்டு பார்க்கல. பாருங்க, பேக்போன் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கு பேக்போன் இருக்கு, இன்னொன்றுக்கு பேக்போன் இல்லைன்னு வந்துடும். சரியா? இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வச்சுக்கொண்டு தான் உருவாக்கப்பட்ட அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்ல போறீங்க, அதில் இருக்க ட்ராபேக்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய என்ன ஷார்ட் கமிங்ஸ், அதை வச்சுக்கொண்டு மோடிஃபை பண்ணப்பட்டதான் என்ன நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன். சரிதானே? நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் சொன்னா எப்படி என்று பார்ப்போம். சரி, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன்ல கட்டாயம் எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எவல்யூஷனல் ரிலேஷன்ஷிப் சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க சொல்லலாம், இப்போ ஃபிஷஸ் என்ன ஃபிஷ் இருக்கு, ஃபிஷ்ல இருந்தா என்ன ஆம்பிபியன் வந்தோன்னு சொல்லுவோம். அதாவது ஃபிஷ்ஷுக்கும் அதுக்கு முடிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அப்புறம் ஆம்பிபியால இருந்தா ரெப்டைல்ஸ் வந்தோன்னு சொல்லுவோம். அந்த அந்த பேக் போன்லயோ அதுக்கெல்லாம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு. அப்புறம் அந்த ரெப்டைல்ஸ்ல இருந்தா அப்புறம் பேர்ட்ஸும் மெம்மல்ஸும் வந்தோன்னு சொல்லுவோம். அப்ப அங்க பாத்தீங்கன்னா எங்களால் சரியா ஒரு கண்டினியூவா அப்படி எங்களால் ப்ரூவ் பண்ணி சொல்லக்கூடியதா இருக்கு அந்த அமைப்புகள் அந்த இதில் பார்த்து. In natural classification, morphological, physiological, psychological and molecular biological features of organisms are considered. இங்க தனிங்க ஏற்கனவே சொன்னது போல ஒரே ஒரு ஃபீச்சரை மட்டும் பார்க்கவே இல்லை. மோர்ஃபாலஜிக்கல் சொன்னா என்ன, அந்த உருவ அமைப்புகள் அது சம்பந்தமான விடயங்களை கருத்துல கொள்றது. பிசியோலஜிக்கல் சொன்னா அது பாடி ஃபங்க்ஷன், என்ன பாடி ஃபங்க்ஷனை வச்சுக்கொண்டு பார்க்கறது. சைட்டாலஜிக்கல் சொன்னா அந்த செல்லுலர் ஸ்ட்ரக்சர், அந்த செல் எப்படி இருக்குது, செல் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு பார்க்கறது. அண்ட் இது மொலிகுலர் பயாலஜிக்கல்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ அதெல்லாம் வச்சுக்கொண்டு பார்த்துக்கொண்டு போறோம். சரிதாங்க? ரைட். இதான் என்ன இந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் ஒரு பேசிக் பிரின்சிபல், பேசிக் ஐடியா. சரி, ஓகே. The natural classification possesses below features. அப்போ natural classification என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். Explains the natural relationship among organisms of the same species. இப்போ நான் ஒரு ஸ்பீசிஸ்ன்னு சொன்னா அதுல வரக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் ஒரே மாதிரி இயல்பை கொண்டுதான் இருக்கும். அதை நாங்க பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனல் ரிலேஷன்ஷிப் அமங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். சரி, அதில் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசத்துக்கு இடையில வரக்கூடிய எவல்யூஷனல் ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியதா இருக்கும். இப்போ ஃபிஷ்ஷுக்கும் ஃப்ராக்குக்கும் இடையில வரக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியதா இருக்கும். ரைட்? சரி, எக்ஸாம்பிள் பாருங்க போட்டுக்காரு கொண்டு லொக்கோமோட்டிவ் அப்பெண்டேஜஸ், ஃபின்ஸ் ஆஃப் ஃபிஷ், feathers of birds, legs of human. In natural classification, organisms are grouped into taxonomic levels in a hierarchy of categories. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கோமோட்டிவ் அப்பெண்டேஜஸ் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன, ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஃபின்ஸ் இருக்கு, பேர்ட்ஸுக்கு வந்து ஃபெதர்ஸ், மேனுக்கு சரிதான லெக்ஸ்ன்னு சொல்றோம். இது வந்து ஒரு நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இதில் சொல்லணும். இப்போ நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் தான் எங்களுக்கு ஓரளவு சரியான ஒரு கிளாசிஃபிகேஷன் மெத்தட்டா இருக்கு. இப்போ இதான் இப்போ நீங்க பார்க்க வேண்டிய அடுத்தபடியே இதுல உங்களுக்கு ஒவ்வொரு இயரும் கேள்வி வந்து ஒன்று இருக்கிறபடியே கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளும். சரிதானே? ரைட். இப்போ இந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் மேல சொல்லுவோம். நாங்கள் சொன்னாலும் நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கரோலஸ் லினியஸ் தான். அரிஸ்டாட்டில் சொல்லியிருந்தாலும் அந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன்ன்றதை சரியாக ஒரு டிஃபைன் பண்ணி எங்களுக்கு தந்ததெல்லாம் முக்கியமானது வந்து கரோலஸ் லினியஸ். அப்போ அதையே நாங்கள் ஞாபகப்படுத்திக்கணும். அதுக்கு பிறகு வந்து ரோபர்ட் விட்டாகர் இருக்கிறார். அதுக்கு பிறகு கார்ல் வூஸ் இருக்கிறார். சரி, ரோபர்ட் விட்டாகர் இருக்கிறார், கார்ல் வூஸ் இருக்கு. அப்போ அவர்கள் எல்லாருடைய ஐடியாவை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் இப்போ ஒரு காமனான ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு வரப்போறோம். இப்போ காமனான கிளாசிஃபிகேஷனுக்கு வரைக்கும் போனோம். இந்த கிளாசிஃபிகேஷன் செய்யணும் அங்கே ஒரு லெவல்ஸ்ல வச்சிருக்கோம். கிளாசிஃபிகேஷன் லெவல்ஸ் சொல்றோம். சரி, இப்போ நீங்க உங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் உங்களோட வகுப்பில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கிரேட் 10 சொன்னா கிரேட் 10ல இப்போ நீங்க முதலாக சொல்லுவீங்க இந்த டிவிஷன் ஏயா பியா சியான்னு சொல்லுவீங்க. அப்போ அது ஒரு பிரிவு. அப்புறம் கிரேட் 10ன்றது சரி, உங்களோட வகுப்புல உங்களோட ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 6 to 11 வரைக்கும் 6 to 13 கிரேட் 1 to 13 வரைக்கும் இருக்கு. அதுல நீங்க 10 குரூப்புக்கு வருவீங்க. ரைட். அப்புறம் பாத்தீங்கன்னா 10 அங்க வரப்போது கூட சரிதானே சீனியர் செகண்டரி செக்ஷனுக்கு வரப்போகுது. சீனியர் செகண்டரிக்கு அப்போ அதுக்கு ஒரு செக்ஷன் கேட்டு அதுக்கு ஒரு ஆள் இருக்கு. அப்புறம் எங்கே வரப்போகுது சீனியர் செக்ஷன் அப்புறம் கூட ஸ்கூலுக்கு வருவீங்க. உங்களோட ஸ்கூல் அப்புறம் ஸ்கூல்ல எங்கே வரப்போகுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன உங்களோட ஜோனுக்கு எங்களோட டிவிஷனுக்கு வரும். டிவிஷன் வந்து எங்கே இருக்க போது ஜோனுக்கு வரப்போகுது.
அப்ப நீங்கள் உங்களை சொல்றதா இருந்தா இப்ப நீங்க உங்களோட நீங்க அந்த ஆன்லைன் எக்ஸாம் எல்லாம் செய்துட்டு போய் உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கு. முதலாவது உங்களை என்னத்தை கேட்குது, நீங்களோட ஜோனை தான் கேட்குது. ஏன்னா அதுக்கு பிறகு டிவிஷன் கேட்கல நேரம் உங்களோட ஸ்கூலை கேட்டு போகுது. அப்ப அது கூட உங்களோட இனம் காண்றதுக்காக அவங்க பயன்படுத்துற ஒரு பகுதி தான் அந்த என்ன உங்களோட ஜோன்ன்றது. அப்ப அதோட சவுத்தில் இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த ஆன்லைன் எக்ஸாம் செட் பண்ணிருக்கீங்க கண்டுபிடிக்க இருக்கு. ரைட். அதே மாதிரி தான் இங்கே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கிளாசிபிகேஷன் லெவல்ஸை வச்சிருக்கலாம். எப்படி நாங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா சொல்ல இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னோம் வவுனியா சவுத் ஜோன்ல டவுன் டிவிஷன் இல்லை சரி ரம்பைக்குளம் மகளிர் மகா வித்தியாலயம்னு சொன்னாங்க. ஓகே அங்கே ஒரு சீனியர் செகண்டரி செக்ஷன்ல கிரேட் 10ல சரிதானே F40 சொல்லுவீங்க ஏன்னா சரி அங்கே அதில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்கன்னா ரைட். இது வந்து என்ன எங்களோட அந்த என்ன கிளாசிஃபிகேஷனை என்ன செய்யறதுனா ஒரு லெவல்ஸாக சொல்லியிருக்கோம். ஒரு ஜோனை சொல்லிங்க அது இன்னும் டிஃப்ரெண்ட் சொல்லணும். நீங்கள் டிஸ்ட்ரிக்டை சொல்லலாம் அல்ல டிஸ்ட்ரிக்டை சொல்லி டிஎஸ் டிவிஷனை சொல்லி நீங்கள் அந்த உங்களோட இதில் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் உங்களோட சிவிக் எஜுகேஷனில் என்ன கிரேட் 6, 7ல கேள்விப்படுங்க. சிவிக் எஜுகேஷனில் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஷயங்கள் என்ன முதலாவது ப்ராவின்ஸை சொல்லுவீங்க, டிஸ்ட்ரிக்டை சொல்லுவீங்க, டிஎஸ் டிவிஷனை சொல்லுவீங்க, ஜிஎஸ் டிவிஷனை சொல்லுவீங்க. அதே மாதிரி தான் இப்போ ஸ்கூல்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஸ்கூல் வந்து எங்கே வரப்போகுது டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் அந்த ஜோன் என்ன அப்புறம் டிவிஷன் அப்புறம் உங்களோட ஸ்கூல் அப்புறம் ஸ்கூலுக்குள்ளே பிரிவுகள் இருக்குன்னு தானே என்ன அட்வான்ஸ் லெவல் ஒரு பிரிவு இருக்க போது அதை அட்வான்ஸ் லெவல்னு சொல்லுவோம். 10 11 சொல்ல போறீங்க சீனியர் செகண்டரி செக்ஷன் சொல்லுவீங்க. 6 to 9 சொல்ல போறீங்க ஜூனியர் செகண்டரி செக்ஷன் சொல்லுவீங்க. 1 to 5 சொல்ல போறீங்க பிரைமரி. ஏன்னா அப்ப அப்படி அந்த பிரிவு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆர்கானிசத்தை நாங்கள் கிளாசிஃபை பண்றதுக்கு இப்படி அந்த விஷயங்கள் 8 கேட்டகரிஸ் வச்சிருக்கோம். 8 கேட்டகரிஸ் ஒன்றை சொல்ல போறோம் டொமைன். இதுதான் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பிரிவு. அப்போ இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்தையும் 3 பெரிய டொமைனுக்குள்ள நாங்கள் கொண்டு வரோம். சரி 3 பெரிய டொமைன். அதுக்கு அடுத்ததுல அதுல இருக்கக்கூடிய உபபிரிவு தான் என்ன கிங்டம். கிங்டத்துல இருக்கக்கூடிய வேறும் பல பிரிவுகள் தான் என்ன ஃபைலம். ஃபைலத்துக்கு இருக்கக்கூடிய வேறும் பல பிரிவுகள் தான் என்ன கிளாஸ். கிளாஸுக்கு இருக்கக்கூடிய பிரிவுகள் தான் ஆர்டர். ஆர்டர்ல இருந்து வரக்கூடியதான் ஃபேமிலி. ஃபேமிலியில இருந்து வரக்கூடிய பிரிவுகள்ல என்ன இருக்கும் ஜீனஸ். ஜீனஸ்ல இருந்து கன ஸ்பீசிஸ் வரப்போதும். அந்த ஸ்பீசிஸ்க்குலாம் நாங்க இருக்க போறோம். சரி அப்ப நாங்கள் இப்ப என்ன ஹியூமன் எடுத்தோம்னு சொன்னா ஹியூமன் ஹோமோசேபியன்ஸ் சொல்லுவோம். சரி எங்களோட ஜீனஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமோன்னு சொல்லுவோம். ஃபேமிலி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன ஹோமினிடின்னு சொல்லுவோம். இதுதான் எங்களோட சரி மாடர்ன் மேன்ட கிளாசிஃபிகேஷன் லெவல்ஸ். சரி நாங்கள் எங்கே இருக்க போகும்போது எங்களோட டொமைன் என்ன டொமைன் யூகேரியான்னு சொல்றோம். எங்களோட கிங்டம் என்ன அனிமேலியா. நாங்கள் வர போகிற ஃபைலம் எது ஃபைலம் கோடேட்டா. சரிதானே எங்களோட கிளாஸ் என்ன கிளாஸ் மேமேலியா. ஓர்டர் வந்து பிரைமேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபேமிலி வந்து ஹோமினிடே. ஜீனஸ் வந்து ஹோமோ, ஸ்பீசிஸ் வந்து ஹோமோ சேப்பியன்ஸ் சொல்லுவோம். சரி ரெண்டு சொல்லித்தான் சொல்லுவோம். இது வந்து எங்களோட ஒரு கிளாசிஃபிகேஷன் லெவல். அதே மாதிரி பாருங்க கோகோனட் பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் லெவலில் பாருங்க என்ன ரைட்டா. அதுன்ற டொமைன் வந்து எங்கே வரப்போது யூகேரியாக்களை வருது. கிங்டம் வந்து பிளான்டே சரிதானே ரைட். டிவிஷன் வந்து எங்கே வரப்போகுது மெக்னோலியோ பைட்டான்னு சொல்றோம். மெக்னோலியோ பைட்டான்னு சொல்றோம். என்ன கிளாஸ் வந்து என்ன வரும் லிலியோப்சிடான்னு சொல்றோம். கிளாஸ் வந்து லிலியோப்சிடா. ஆர்டர் வந்து அரிகேலிஸ்ன்னு சொல்றோம். ஆர்டர் வந்து அரிகேலிஸ். ஃபேமிலி வந்து அரிகேசியன்னு சொல்றோம். ஃபேமிலி வந்து அரிகேசிய. ஜீனஸ் வந்து கொக்கஸ். ஸ்பீசிஸ் வந்து கொக்கஸ் நியூசிஃபெரா. சரியா இதான் என்ன எங்களோட கிளாசிஃபிகேஷன் லெவல்ஸ். அப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 8 லெவல்ஸ் இருக்கு. இதுல மேலே இருந்து கீழே வரைக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கணும். இந்த ஓட சரி இப்படி பாடமாக்க தேவையில்லை. ஏன்னா ஹியூமன் இந்த இதை நீங்க பார்க்க அவசியம் இல்லை. அது இல்லை அது அந்த பாடமாக்க தேவையில்லை. பட் அந்த இவ்வளவு லெவல்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போ அதுல சிம்பிளஸ்ட் லெவல்ஸ் எது காம்ப்ளிகேட்டட் லெவல் எதுன்னு நீங்க சொல்லக்கூடியதா இருக்கும். சரி இது சம்பந்தமா நாங்கள் வீடியோ பார்ப்போம். இப்போ வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கே போகலாம். சரி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த இது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு இதில் போகிறதுல நோக்கம் வந்து என்ன மாதிரி இந்த கன்செப்ட் இருக்குன்றது. சரியா ரைட். அதை பார்த்துட்டு வீடியோக்குள்ள வருவோம். ரைட் From amoebas to aardvarks and fungus to fruit trees, what does it mean to classify organisms? Why do we do it, and how is it done? Classifying anything simply means to put it into a group.
In terms of biological classification, organisms are classified or grouped with other organisms that they are most closely related to. These small groups are then classified together into larger groups, and so on, until we reach the top level of classification, which places organisms in one of three biological domains: archaea, bacteria, and eukarya. When each organism is classified in this way, it allows scientists to see the relationships between different species and make sense of a hugely diverse array of life. Modern systems of biological classifications, or taxonomy, are based on the work of a pioneering 18th century scientist called Carl Linnaeus. By studying hundreds of organisms, Linnaeus devised a method of grouping them according to their shared physical features. Those with similar physical features could be classified together. The most similar organisms, i.e. those that could breed together and produce fertile offspring, were designated as belonging to the same species and given a Latin species name accordingly. For example, all domestic dog breeds belong to the same species called Canis lupus familiaris. Other members of the dog family that are closely related, but not the same species, will share the higher group name, the genus name, but have a different species name. For example, the grey wolf, which is the closest relative to the domestic dog, is classified as Canis lupus lupus. By using this system, we can classify organisms according to their shared evolutionary history. Linnaeus also created higher and more inclusive taxonomic categories that encompass an increasingly broader range of organisms. The structure of Linnaeus' taxonomic groups can be seen here. You can make up a little rhyme or acronym to remember this, such as keep ponds clean or frogs get sick. By using this system of common groupings, we can develop diagrams that show the interrelatedness of organisms based on their morphological diversity. For example, this diagram of a taxonomic tree shows that humans are more closely related to chimpanzees than they are to gorillas. A common ancestor is represented by each split in the branches of the taxonomic tree. How long ago did humans and gorillas diverge from an evolutionary perspective? Recent advances in science, including the ability to categorize DNA sequences, have enabled scientists to accurately determine how closely species are related to each other. This has led to the revision of the original grouping suggested by Linnaeus. New organisms are constantly being discovered, and relationships between organisms are changing all the time, so the importance of a taxonomic study to modern science cannot be underestimated. எங்களோட கிளாசிஃபிகேஷன் லெவல்ஸ் வந்து இப்படித்தான் இருக்குது. இப்போ இதுல உங்களோட நான் சொன்னேன் இதெல்லாம் பாடமாக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இப்போ நான் சொல்றேன் இப்போ வாட் இஸ் த கிளாசிஃபிகேஷன் லெவல்ஸ் ஆஃப் ஹியூமன் கேட்க போறது இல்லை. பட் அது ஐடியா இந்த டொமைன் கிங்டம் இது தெரிஞ்சிருக்கும், இந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கும். பட் இதுகள் தேவையில்லை உங்களுக்கு. அந்த எக்ஸாம்பிள் தான் போட்டு அது தேவையில்லை. ரைட். இப்போ நாங்கள் எங்களோட கிளாசிஃபிகேஷனை வச்சுக்கொண்டோம். நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் இப்போ நாங்கள் எடுக்க போகிற கிளாசிஃபிகேஷன் அதில் நாங்கள் இப்போ எங்களோட நேச்சுரல் கிளாசிஃபிகேஷனில் இப்போ ஏர் தியரி இருக்குன்றதை சொல்லிப்பட்டோம். உங்களுக்கு சொன்னான் உங்களுக்கு முதலாவது வந்து அரிஸ்டோட்டலால் சொல்லப்பட்டது. பிறகு அதுக்கு பிறகு வந்து கரோலஸ் லினேஸ் ஒரு இருந்தது. அவற்றை கருத்துப்படி பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் பிளான்டே புரியும்பா அனிமல்ஸ் புரியும்பா மைக்ரோ ஆர்கானிசம் என்று சொல்லி இன்னொரு குரூப்பாக பிரித்து அவர் ஸ்டடி பண்ணி கொண்டு போனார் சொல்லி கொண்டு போனார். அதுக்கு பிறகு வந்து ரோபர்ட் விட்டாகர் வந்து எல்லா ஆர்கானிசத்தையும் 5 பெரிய கிங்டமாக பிரிக்கிறார். சரிதானே? ரைட். கிங்டம் ப்ரோட்டிஸ்டா, கிங்டம் மொனேரா, கிங்டம் பிளான்டே, கிங்டம் அனிமேலியா, கிங்டம் ஃபங்காய். இதுதான் அவர் சொன்ன அந்த ரோபர்ட் விட்டாகர் பிரிக்கிற 5 பிரிவுகள். பழைய சிலபஸ்ல இருந்து இப்போ இல்லை. அது 5, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அங்கிகளையும் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்குது. அது பிறகு வந்து கால் வூஸ் என்ன செய்யறாருன்னா அந்த பிரிவுகளை மேலும் இதாக்கி 3 பெரிய டொமைன்ஸாக கொண்டு வர. அப்புறம் அந்த டொமைன்ஸுக்கெல்லாம் அப்புறம் மிச்சம் எல்லாம் வர்ற மாதிரி அதை கொண்டு வந்துருக்கு. ரைட். அதை தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். சரிதானே? ரைட். The most appropriate system to classify organisms is the natural classification. இருக்கு உங்களுக்கு. ஏன் நாங்கள் எத்தனையோ கிளாசிஃபிகேஷன் மெத்தட் இருந்தாலும் பொருத்தமான கிளாசிஃபிகேஷன் மெத்தட் எதுன்னு பார்க்குறீங்க இந்த நேச்சுரல் கிளாசிஃபிகேஷன் தான். சரியா? ரைட். ரைட். Modern classification is the classification introduced by Carl Woese in 1990s with 3 domains. 1990sல இது முன்வைக்கப்பட்டது. சரிதான்? 1990sல டொமைன் ஆண்டுகளால 3 டொமைன் கொண்ட இது முன்வைக்கப்பட்டது. என்னென்னு சொன்னா அவற்ற காலத்துல அதுக்கு பிறகு அந்த 1990s அந்த கால போகிறார் என்ன
1987 இருக்கும் இந்த ஆக்கியான்ற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கு முதல் ஆக்கியானோடு தெரியாது. சரி, நாங்க படிக்கிற காலத்துல என்ன இருக்கையில இந்த ஆக்கியான்ற ஒரு விஷயம் இருக்கையில சரி 1987 இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இங்க சிலிலி அங்கே ஒரு இதுல என்ன ஒரு வோல்கானோஸ்ல அந்த ஆக்கியாவை கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்கு பிறகுதான் அது ஒரு புது உயிரினமா கருதப்பட்டு அப்புறம் ஒரு குரூப்பா கொண்டு நாங்க பார்ப்போம். அதன்படி எங்கள்கிட்ட 3 டொமைன்ஸா பிரிக்கிறோம். ஒன்று டொமைன் ஆக்கியா, அடுத்த டொமைன் பாக்டீரியா, டொமைன் யூகேரியா. அப்ப இந்த வீடியோ கிளிப் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப எல்லா ஆர்கானிசத்தையும் 3 பெரிய பிரிவுகளுக்கு கொண்டு வரோம். அந்த 3 பிரிவுகளை என்னன்னு சொல்லலாம் டொமைன்ஸ் என்று சொல்றோம். 3 டொமைன்ஸ். ஒன்று பேர் என்ன சொல்ல போறீங்க டொமைன் ஆக்கியா, அடுத்தது டொமைன் பாக்டீரியா, அடுத்தது டொமைன் யூகேரியான்னு சொல்ற இந்த 3 பெரும் பிரிவுகள். சரியா, இனி ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். டொமைன் ஆக்கியாண்டா அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். டொமைன் ஆக்கியான்றது பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது என்ன சொல்ல போறோம், முதலாவது உயிரி என்று சொல்றாங்க. பூமியில தோன்றின பாக்டீரியா ஒத்த ஒரு அங்கேயும் நாங்க பார்த்தோம் எவல்யூஷன்ல. இதுவும் கிட்டத்தட்ட பாக்டீரியா மாதிரியான ஒரு அமைப்பு தலை ப்ரோகேரியோட்டிக் செல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ப்ரோகேரியோட்டான்னு சொன்னா என்னென்று விளங்கணும்னு சொன்னா, இப்ப நாங்கள் ஒரு செல் எடுத்துக்கோட்டோம்னா செல் கீறி இருப்பீங்க, செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் கீறி இருப்பீங்க, நியூக்ளியஸ் ஒரு நியூக்ளியர் மெம்பரைனால ரவுண்ட் பண்ணி எல்லாம் காட்டியிருப்பீங்க. ஆனா இந்த ப்ரோகேரியோட்டா செல்ல கீரைகள் எடுத்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஒரு விஷயமே நாங்க காட்ட மாட்டாங்க. நியூக்ளியஸ் இருக்காது. அங்க வந்து அந்த உண்மையான அந்த நியூக்ளியஸ் அங்க இருக்காது. அதனாலதான் நாங்க ப்ரோகேரியோட்டான்னு சொல்றோம். அங்க இந்த நியூக்ளியஸ் அந்த விஷயம் கரியன்றது அந்த நியூக்ளியஸை குறிக்கிற ஒரு வேர்டா பயன்படுத்தப்படுது. ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் சொல்றாரு. ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் மீன்ஸ் வந்து அங்க தேர் இஸ் நோ என்ன நியூக்ளியர் மெம்பரேன்ஸோ அது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த நியூக்ளியஸ். சரி, அதான் அந்த ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் விளக்கம் அதுதான். சரி, அப்ப இந்த ப்ரோகரியோட்டிக் செல்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமைப்பு இருக்காது. சரி, ஆக்கியா அதே மாதிரி தான் இருக்கு. ஈவன் பாக்டீரியா கூட அதே மாதிரி தான். பாக்டீரியாவை கூட ப்ரோகரியோட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுவோம். சரியா, they have the ability to live in extreme environmental conditions. நான் சொன்ன பாத்தீங்கன்னா அந்த வோல்கனோஸ் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்றேன். இந்த ஆக்கியா டொமைன் and volcanoes, deserts, hot springs, ocean beds, high saline environments and polar ice caps. அது இங்கெல்லாம் பொதுவாக மனிதர்கள் உயிரினங்கள் வாழ முடியாதுன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீம் என்வாயன்மெண்டல் கண்டிஷன்ஸ் உள்ள இடங்கள் தான் வாழுது. வோல்கனோஸ்ல நாங்க வாழல, பட் இது வாழுது. டெசர்ட்ஸ்ல வாழுது. ஹாட் ஸ்பிரிங்ஸ் அந்த நீர்ச்சுனைகள் நீரூற்றுகள் அங்க வாழுது. ஓஷன் பெட்ஸ் சமுத்திரங்கள் ஆழ்ந்த அடிப்பரப்புகள்ல வாழுது. ஹை செலைன் என்வாயன்மெண்ட், இந்த சரியான உப்பு கூடின தண்ணியில கூட உயிர் வாழுது. அண்ட் போல ஐஸ் கேப்ஸ், அந்த ஐஸ் உடைஞ்சு பனிக்கட்டியா போற இடங்கள்ல கூட அங்கேயும் இது வாழுது, உயிர் வாழுது. ரைட், அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, தே ஆர் நாட் சென்சிட்டிவ் டு மோஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் உங்களுக்கு விளங்கும் என்ன, அதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்றதுக்காக அல்ல அதன் செயற்பாடை கட்டுப்படுத்துறதுக்காக இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசத்தால சுரக்கப்படுற பதார்த்தங்களை தான் நாங்கள் இன்னும் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்றோம். கூடுதலாக நீங்க கிரேட் 9ல பார்த்துக்கிட்டீங்க. அப்ப இந்த ஆக்கியா கொண்ட அங்கிகளுக்கு நாங்கள் ஆன்டிபயோட்டிக்கை பாய்ச்சி அதுக்கு அது சென்சிட்டிவ் இல்லை, அதுக்கு அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பாக்டீரியா போன்ற சில விலங்குகள் இருக்கு, பாக்டீரியா போன்றவர்களுக்கு ஆன்டிபயோட்டிக் பாய்க்கலாம். அதே போல சில இதுகளுக்கு சில ஃபங்கஸ் அழிக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் பாவிக்கலாம். ஆனா ஆன்டிபயோட்டிக்ஸை பாய்ச்சி இவையே அழிக்கலாது. பட் தேங்க் காட் இந்த ஆக்கியாவால் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பாறையில். ஆக்கியா அது இருக்க வேண்டிய இடங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் தானே. அப்ப அங்க நாங்கள் இருக்கிறாதபடி அதால் எங்களுக்கு ப்ராப்ளம் பாறை இல்லை. இருந்தா அதுவும் கஷ்டமா இருக்கும். அதுவும் நோய் பிறப்ப படிக்கிட்டதுன்னு சொன்னா பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ஒன்றும் செய்யலாது என்ன, ரைட்? That is, they cannot be destroyed with antibiotics. அதான் இதில் விளக்கம் சொல்றேன். ஏன்னா அது என்ன சென்சிட்டிவ் டு என்ன நாட் சென்சிட்டிவ் ஆன்டிபயோட்டிக்ஸ் சொன்னா ஆன்டிபயோட்டிக்கை கொடுத்து அவையே அழிக்க இயலாது. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காட்டணும். மெத்தனோஜன்ஸ், ஹெலோஃபைல்ஸ். ரைட்ல பாத்தீங்கன்னா இதுகள் வந்து இது ஹெலோஃபைல்ஸ், இதெல்லாம் மெத்தனோஜன்ஸ். இதில் ரெண்டும் இருக்கு, மெத்தோஜெனிஸும் ஹெலோஃபைல்ஸும் இருக்கு. இதில் காட்டியிருக்கும் மற்றெல்லாம் மெத்தனோஜன்ஸ் தான் இல்லை காட்டியிருப்போம். கிட்டத்தட்ட பாக்டீரியா செல்ஸ் மாதிரி தான் காட்டிக்கிறது இல்லை. சரியா, இதான் இந்த ஆக்கியாக சேர்ந்து அங்கிகள் லாக்கியாவை சேர்த்து ஆர்கானிசம் சொல்லுவோம். சரியா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட். இப்போ அது இருக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு, எக்கச்சக்க இடங்கள்லாம் இருக்கு. இதுதான் ஆக்கியா பற்றி எங்களுக்கு தெரிய வேண்டிய. இப்போ ஆக்கியா பற்றி தெரியணும்னா முதல்ல நீங்க சொல்லுங்க ப்ரோகேரியோட்டா ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல் சொல்லுங்க. அப்போ தேர் இஸ் நோ வெல் ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ், அது சொன்னா காணும். அடுத்தது இது என்ன செய்ய போறீங்க, எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வாழக்கூடியது. அடுத்து நீங்க சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்ன, சரிதான் இது வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்கு சென்சிட்டிவ் இல்லை இவ்வளவு சொன்னா காணும். இந்த 3 பாயிண்ட்டும் காணும்.
சரியா? அதுக்காக நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா ஓகே. ஓகே, அதுக்குள்ள கண்டிப்பேன். அடுத்த ஆள் தான் எங்களோட அடுத்த டொமைன். 3 டொமைன்ல பார்த்து நாங்கள் ஒன்று ஆக்கியாவை பார்த்துட்டோம். அப்போ ஆக்கியோல அந்த 2 தான் பிரதானமான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். என்ன ஆக்கியா, இது வரைக்கும் 2 தான் இனம் காணப்பட்டிருக்கு. சரிதான், மெத்தனோஜென்ஸும் ஹாலோஃபைல்ஸும். டொமைன் பாக்டீரியா அந்த ஆக்கியாவோட இருந்து கொஞ்சம் வேறுபட்டதா இருக்குது. The organisms belong to this domain are also prokaryotes. இதுவும் prokaryote தான் சொல்றாரு. prokaryote மீனிங் என்ன? Without an organized nucleus. அதே மாதிரி தான் ஆக்கியா மாதிரி தான் இவருக்கும் அந்த ஆர்கனைஸ்ட் நியூக்ளியஸ் இல்லை. But they are sensitive to antibiotics and sometimes are pathogenic. இது ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு சென்சிட்டிவ். அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அழிக்கலாம், நாங்கள் கொல்லலாம். சரி, அதே விதத்தில் பத்தஜெனிக்னு சொன்னால் தொட்டக்கூடியது, 100 டக்குனு தொட்டி கொண்டு போகக்கூடியது, தொற்று நோயாக உருவாக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு காணும். They can be found in everywhere in the environment. பாக்டீரியாவுக்கும் இல்லாத இடமே இல்லை. காற்றிலையும் இருக்கு, கடல்லையும் இருக்கு, காற்று இல்லாத இடத்துலையும் இருக்குது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் காணப்படுது. இந்த பாக்டீரியாவை நாங்கள் எல்லாத்தையும் எங்கேயுமே போக இயலாது. சரியா? ரைட், ஓகே. அதான் இந்த டிவைன் பாக்டீரியா. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்டீரியா எல்லா இடங்கள்லையும் இருக்கு. They are the most abundant group of the organism. சரியா? இந்த இதுதான் பாக்டீரியா பொதுவாக அதில் கூட காணப்படுது. இன்னும் குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா, 2 எக்ஸாம்பிள் போட்டுக்காங்க. பாக்டீரியா, அடுத்தது சைனோ பாக்டீரியா. பாக்டீரியா சைனோ பாக்டீரியா இதுக்கு வரப்போகுது. பாக்டீரியா